பீப்புள், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா 15லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா குக்காகி பொங்கி மேலே வரும்போது இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்துக்கலாம். தேவையானது உப்பு, மிளகுத்தூள், 1 கப் பீன்ஸ், கொஞ்சம் கேபேஜ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் வினிகர், தேவையான எண்ணெய், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒயிட்ஸ் தனியாக க்ரீன்ஸ் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 கப் கேரட் க்யூப்ஸை கட் பண்ணது, அண்ட் நம்ம வேக வச்ச ரைஸ். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது தாளிப்பு எதுவும் போட வேண்டாம். டைரெக்டாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் போர்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தாலோட ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது பாதி வதங்கினதும் நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கேபேஜ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃபைனாக சாப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வதங்க ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் போர்ஷன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லேசாக வதங்கினா போதும். தேவையான உப்பு, எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் சோயா சாஸ், வினிகர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ரைஸை இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ ஃப்ரைட் ரைஸ் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ ரைஸ் குழையாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்த உப்பு வெஜிடபிள்ஸ்க்காக. அடுத்து மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் மொத்தமாக இதில் கலரணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 2 கரண்டி வச்சு 2 சைட்லேருந்து எடுத்து விட்டு கூட கிளறிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கிளறியாச்சு. நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட டாப்பில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் போர்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் க்ரீன்ஸ் இப்போ ஆட் பண்ணுறது நல்லா க்ரன்ச்சியான டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ மைல்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸை சர்வ் பண்ணிக்கலாம். தி யம்மி டெலிஷியஸ் ஃப்ரைட் ரைஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.